ஒரு சேலையை எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க, எவ்வளவு நேரம் எடுக்கிறாங்கப்பா. பொருட்டி செலக்ட் பண்ண வேண்டாமா? ஒரே கன்ஃபியூசனா இருக்குல்ல. நீங்க செலக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயும் தீபாவளியே முடிஞ்சிரும் போலயே. இவ கிடக்கா, நம்ம சேலையை பார்ப்போம். நம்மளுக்கு பிடிச்ச டிசைன்ல உள்ள சேலை பூரா லாங் பார்டரா இருக்கு. சேலையா இருக்குப்பா, என்னதான் செய்ய, வைக்கவும் மனசு வர மாட்டுக்கு. ஏன் அம்புஜக்கா, நீ என்ன கடை மொத்தத்தையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்க? எடுத்தியா இல்லையா? எடுத்துட்டோம் டி. லட்சுமி தான் பார்த்துட்டு இருக்கா. எனக்கு நான் அந்த கையில வச்சிருக்கோம்ல, இது போறோம், நல்லா இருக்கு. எடுத்துட்டல்ல, அப்புறம் என்ன தூரவா? லட்சு பாக்குறத பாக்கட்டு. இவா ஒருத்தி இரியம் டி, மத்த சேலையெல்லாம் பார்க்க விடு. நான் கையில வச்சிருக்க பட்டு நல்லா இருக்கலாம் அம்புஜம். காருக்கு தீபாவளிக்கு இதே எடுத்துடலாம்ல? ஆமா லட்சுமி, இந்த கலர் நல்லா இருக்கு, இதே எடுத்துக்க. இது வேலை எம்புட்டோ? நீங்க கையில வச்சிருக்கிறது 3200க்கா? ஏ அம்மா, 3000 தாண்டிட்டா. இன்னொரு சேலை வேற எடுக்கணுமே, இன்னும் மாப்பிளைக்கும் எடுக்கணும். ஏன் லட்சுமி அக்கா, இன்னொரு சேலை மர வீட்டுக்கு தானே எடுக்க போறீங்க? ஆமா கீதா. ஏக்கா, பட்டு சேலையா எடுத்து கொடுக்காதீங்கக்கா. ரெண்டாம் மர வீட்டுக்கு நல்ல ஜார்ஜெட்ல கல்லு வச்சு சூப்பர் சூப்பரா இருக்குக்கா, அங்க போய் எடுப்போம். அந்த மாதிரி மாடல் டிசைனா வச்சு எடுத்து கொடுங்க. போற இடத்துக்கு பூரா பட்டு சேலையா கட்ட முடியுமா? நீ சொல்றது வாஸ்தவம் தான். அப்போ ஒரு பட்டு சேலை எடுத்தா போறோம்ல? போறேங்க்கா, அவ என்ன சேலையா கட்ட போறா? அந்த சைடு வாங்க, நல்ல சாட்டின் சில்க்ல அப்புறம் ஜார்ஜெட்ல நல்ல மிரர் ஒர்க் வச்சு சூப்பர் சூப்பரா இருக்கும்க்கா, அதை எடுத்து கொடுங்க. விலையும் குறைவாதான் இருக்கும். அப்படியே கீதா, சரி வா, அப்ப அதுலயும் 2 சேலை எடுப்போம். ஏ லட்சு, உங்களுக்கு சேலை எடுக்கலையா? என்கிட்ட ஒன்று இருக்கு விட்டி, எனக்கெல்லாம் வேண்டாம். காருக்கும் பூமாரிக்கும் எடுத்தா போறோம். மாறி அவ அப்பாவுக்கு ஒரே ஒரு சட்டை மட்டும் எடுத்துட்டு போடணும். புது வேட்டி வச்சிருக்காவ, அதை உடுத்திக்குவாவ. நீங்களும் எடுங்கக்கோ. இருக்கு சின்ன பொண்ணு, போறோம். கல்யாணத்துக்கு வேற புது சேலை எடுத்தாச்சு. எத்தனை மட்டும்தான், ஒரு வருஷத்துல 2 சேலை எடுத்தா போறாதா? எனக்கு இது போறோம். பீரோல் நிறைய சேலை கிடக்கு. மாறி சேலைக்காரர் வந்தா அவர்கிட்ட ஒன்று எடுத்துக்க வேண்டியதுதான். சின்ன பொண்ணு, உன் மாமியாக்கு சேலை பார்க்கணும்னு சொன்னல, பார்க்கலையா? என் மாமியாவுக்கு பட்டு சேலைலாம் வேணாமாக்கா, காட்டன்ல தான் எடுக்கணும். 2வது மாடியில காட்டன்ல நிறைய சேலை தொங்க விட்டுருக்காவ, அதுல ஒன்று எடுத்துட்டு போயிருவேன். அப்ப சேரிட்டி, உனக்கு சுடிதார் தானே பார்க்கணும். எல்லாருக்கும் எடுத்தாச்சு, போவோமா? என்ன ஆச்சியோ கிட்டுப்பாட்டி, 2 பேரும் ஏறி ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு சேலை வேணாமா? எடுக்கணும் சின்ன பொண்ணு, அங்கிட்டு நிறைய சேலை தான் தொங்குதுல, அதுல ஒன்று பார்த்து எடுத்துக்குவேன். நானும் அதுல எடுத்துக்குவேன். இங்கெல்லாம் வேலை நிறைய போட்டிருக்கு. பட்டு சீலையை எடுத்து போட்டு எங்க போறோம்? காட்டன் சீலை போறோம், அதுதான் எப்பயும் உடுத்திக்கலாம். அப்ப வாங்கம்மா, நடைய கட்டுங்க. நல்ல ஒய்யாரமா ஜம்முன்னு உட்காந்துருக்குது பாரு. நீங்க பில்லெல்லாம் போடுங்கம்மா, போட்டுட்டு கூப்பிடுங்க, அப்புறமாட்டி வாரோம். ஏக்கா, பில்லு எங்க போடணும்? அவ்வளவுதானே, வேற எதுவும் சேலை பாக்கீங்களா? இல்ல இல்ல, 3 சீலை எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். இனி நாங்க கீழே போய் பாத்துக்கிறோம். பில்லு இங்க போடணுமா இல்ல கீழே கொண்டு போகணுமா? ஏக்கா, பில்லு கீழே தான் கொண்டு போகணும். நீங்க சேலையெல்லாம் தாங்க, அதுல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி நான் கீழே கொண்டு போய் வச்சிருவேன்க்கா. நாங்க இன்னும் ட்ரெஸ் எல்லாம் பார்க்கணும், சுடிதாருக்கு பார்க்கணும். ஆமா, சின்ன பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோம், மொத்தமா தான் பில்லு போடணும். அதனால இதை எங்க கையிலேயே வச்சுக்கிட்டுமா? நேரம் ஆகும்னா சேலையெல்லாம் கொடுங்கக்கா, நான் ஸ்டிக்கர் ஒட்டி இங்கே ஒரு ஓரமாக வச்சிருக்கேன். மற்ற ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கிறீங்களா? சின்ன பொண்ணு, அப்படி செய்வோமா? சரி அம்புச்சக்கா, அப்ப கொடுத்துட்டு வாங்க, நான் அப்புறமாட்டி மேலே வந்து வாங்கிட்டு வரேன். ஆட்டம் டி. ஏக்கா, சேலையெல்லாம் வச்சுட்டு போறோம், இந்த பிள்ளை வருவா, அவள்கிட்ட ஞாபகமா கொடுத்து விட்டுருங்க. ஆட்டும்க்கா, கொடுங்க. உமா சுடிதார் பார்க்க போயிட்டாலட்டி, நீயும் போய் பார்க்க வேண்டியதானே? இருந்து நேரம் தானே வேஸ்ட் ஆகுது. அதானே, இங்கேயே நின்று சேலை பார்க்க விடாம ஆளுகளெல்லாம் விரட்டிட்டு கிடக்கா. ஏன் அம்புச்சுக்கோ, நான்லாம் விரட்டலன்னு வைங்க, இன்னும் இங்கேயே தான் நின்று சேலை பார்த்துட்டு இருப்பீங்க. சரிடி, அந்தால போ, உனக்கு போய் துணியை பாரு. உங்களெல்லாம் இங்கே விட்டுட்டு போக முடியாது, எல்லாரும் என் பின்னாடியே வாங்க, ஃபாலோ மீ. போட்டி, நாங்க வருவோம். உங்களுக்கு என்ன தனியே சொல்லணுமா? கடைக்காரர் வந்து திட்ட போறாரு, கீழே இறங்குங்கம்மா. நல்ல மேலே கண்ணாடி கிளாஸ் போட்டு வச்சிருக்கு, அதில் எப்படி சொகுசா ஏறி உட்காந்துருக்குதுவோ பாரு.
உடஞ்சி பீங்க இறங்கிச்சுன்னா தெரியும். எம்மா ஏ அலமேலு உன் பேத்தி கல் எதுவும் முழுங்கிட்டு வந்துட்டாளா? கடுகடுனே நின்றுட்டு இருக்கா. ஆமா, என்ன வரத்துக்கு வாரா? ஒரு துணி கடையில வந்து துணியை பார்க்காம காலைல சுடுதண்ணியை ஊத்துனாட்ட நிக்க. போலாம், ரைட்டு. இங்கே நின்று பேசிட்டு இருக்க கூடாது. சேலையெல்லாம் அப்படியே மேலே ஏத்திடுவோமா? வேண்டானே, கூட்டம் வந்துட்டே தான் இருக்கு. சும்மா சும்மா ஏற்றி இறக்க முடியாது. அதனால அப்படி அப்படியே போடுங்க. அவங்க கொடுத்த துணியை மட்டும் இங்கே கீழே ஓரமாக வச்சிருக்கேன், வந்தால் எடுத்து கொடுத்துருங்க. இந்தாதான் காட்டன் சேலை அழகழகா போட்டிருக்காங்களே. நல்லா இருக்கு பட்டி எல்லா சேலையும். இது வேலை எம்பிட்டு இருக்கும்? ஏ கிட்டு பாட்டி, 400-500 இருக்கும். வேலை தானமாக தான் இருக்கு. அப்ப இதுலயே ஒன்று எடுக்கேன். நம்மளுக்கு இங்க ஒன்று எடுக்கலாம். ஆனா வேணாம், யாருக்கனே ஒன்று எடுத்தாச்சு. இனி அடுத்த வருஷம் பார்ப்போம். மேலே இருக்க பச்சை கலர் நல்லா இருக்கு. ஏக்கா, அந்த ஒரு கேரளா சாரி இருக்குல்ல, அது என் மாமியாக்கு நல்லா இருக்குமா? அதெல்லாம் வேணாம்டி, நல்ல கலர் சேலையா எடு. அங்க ஒரு வாடாமல்லி கலர் இருக்கு பருட்டி, அது நல்லா இருக்கு. இதுவா லட்சு? ஏ சின்ன பெண்ணே, அதை விட அந்த நீல கலர் சேலை நல்லா இருக்குடி. இதுவாக்கா? அதேதான் அதேதான். அதை தூக்கு. ஏட்டி அதை எடுக்காத, அங்கிட்டு ஒரு செங்கல் கலர்ல இருக்கு பாரு, அதை எடுடி. ஏன் ஏதாவது ஒன்று எடுக்க விடுங்கம்மா. உங்க 3 பேர்த்திட்ட கேட்டது ஏன் தப்பு தான். நானே குழம்பி போய் இருக்கேன், நம்மளை கூட கொஞ்சம் குழப்புறாவ. எனக்கு இந்த மஞ்சள் கலர் எடுத்துட்டேன், இரு போறோம். எனக்கு இந்த கட்டம் போட்ட சேலையே நல்லா இருக்கும். ஆனா சேலை கட்டதான் பிடிக்கல. ஆச்சியோ, சேலை வேண்டாமா? அப்ப வேற என்ன எடுக்கலான் இருக்க? சொல்லிட்டா மட்டும் எடுத்து கொடுப்பியாட்டி? ஏன் அலமேலு பாட்டியோ, உங்களுக்கு இல்லாமையா? சொல்லுங்க, சின்ன பொண்ணு அதெல்லாம் எடுத்து கொடுப்பா. அது வந்து எனக்கு சேலை உடுத்தி உடுத்தி போர் அடிச்சு போயிட்டு. அதுக்கு வர வழியில லவங்கா துணி பார்த்தோம்டி, அது எடுத்து தந்தனா தைச்சு போட்டுக்குவேன். ஏ ஆச்சியோ, என்னது லவங்கம் ஏலக்காய் பட்டை கிராம்புன்ட்டு கிடக்க? என்ன பிரியாணியா போட போற? ஏ சின்ன பொண்ணே, அலமேலு கேக்குறது லவங்கம் இல்லடி, லகானா கேக்க. லகானா என்னது? லகானாவா? அடுத்து கிட்டு பாட்டிய பாருங்க. ஏ கிட்டு பாட்டி, அலமேலு பாட்டி, நீங்க கேக்குறது எனக்கு புரிஞ்சு போயிட்டு. ஏட்டிகளா, ரொம்ப சிரிக்காதீங்க. என்ன ஆச்சிக்கு தெரிய மாட்டேங்குல்ல? லெங்கா துணி கேட்காவட்டி? இந்த காரப்புல கல்யாணம் அன்னைக்கு சாயங்காலம் போட்டிருந்துச்சே லெங்கா துணி, அது கேட்காவ. லெங்கா சுங்கானு. ரொம்ப சிரிக்காதீங்க டி. அப்ப அதுக்கு பேரு தான் என்ன? நீங்க சொல்லுங்க டி. ஏ கீதா, அப்ப அது லெங்கா கிடையாதோ? அம்புச்சிக்கா, அதுக்கு பேரு லெஹங்காக்கா. லெஹங்கா துணியா? சரி போட்டு. ஆச்சியோ, உனக்கு லெஹங்கா போடணும்னு ஆசையா இருக்கு? ஆமா சின்ன பொண்ணே, போட்டா நல்லாதான் இருக்கும். ஏட்டி கிட்டி, நீயும் லவங்கா எடுட்டி, நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டுக்குவோம். எம்மாடி, எனக்குலாம் அத போட முடியாது. ஆசைக்கு வேணா போட்டு பார்க்கலாம். அத போட்டுட்டு வெளியில தெருக்கணிக்கு போக முடியுமா? ஏ கிட்டு பாட்டி, ஆசைப்பட்ட நிறைவேற்றிக்கணும். பெசாட்டி வாங்க லெஹங்கா எடுப்போம். எனக்கெல்லாம் வேணாமட்டி, நான் இந்த காட்டன் சீலையே எடுத்துக்கிறேன். சரி, எடுத்தாச்சுன்னா போவாங்க. சுடிதார் துணியை பார்த்துட்டு கீழே போவோம். உமா இங்கதான் நிப்பான்னு பார்த்தேன், ஆளை காணோம். இங்க புள்ள ரெடிமேடு துணி தானக்கா, அவ துணி எடுத்து தைக்கணும்னால அதனால அங்கோடி நிப்பா. இங்கதான் அழகழகா சுடிதார் போட்டிருக்காவல, என் பிள்ளைகள் இங்க இருந்து எடுக்க வேண்டியதானே. எங்க போனாலுவளோ. சின்ன பொண்ணே, அந்த ப்ளூ சுடிதார் உனக்கு நல்லா இருக்கும் டி, போடு. ஏ ஆச்சி, போ ஆச்சி, இதெல்லாம் பாண்ற மாதிரி இருக்கு. இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல போடணும். அந்த சுடிதாருக்கு என்னட்டி குறைச்ச? நல்லா தான் இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வாரேன். இவ எங்க ஓடிட்டா? என்னைக்கு எடுத்து முடிக்க போறாளோ? காலு வலிக்கு. இதுக்கு மேல நின்றுட்டு இருந்தோம்னா ஊந்து ஊந்து தான் வீட்டுக்கு போகணும். சேத்த நேரம் உட்காருவோம். என்ன லட்சுமி உட்காந்துட்ட? நீ வா அம்புஜம்,
கொஞ்ச நேரம் உட்காரு, அவ எடுக்க வரைக்கும். சுடிதார்லாம் நல்லா இருக்கு, ஆனா துணியெல்லாம் லேசா இருக்குப்பா. உள்ள போட்டிருக்கிறது முத கொண்டு வெளியில தெரியும். இதெல்லாம் எப்படி எடுத்து போட? நல்ல துணிகளா வைக்க வேண்டியதானே. உள்ள லைனிங்கும் கொடுக்காம காத்தா இருக்கு. இப்ப உள்ள ட்ரெஸ் எல்லாம் இப்படிதான் வருது. உள்ள லைனிங் கொடுத்தா தராவ. லட்சுமி, நம்ம பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துட்டோம். கடைக்காரர் யாரும் வந்து எதுவும் சொல்லிடக்கூடாது. யாரு என்ன சொல்லுவா அம்புஜம்? நம்ம எவ்வளவு விலைக்கு துணி எடுக்கோம். உட்கார்றதுக்கு 2 சேர் போட்டு வைக்க கூடாது? ஏன் லட்சுமிக்கா, உட்கார்றதுக்கு சேர் போடணுமா? கடையில வேலை பார்க்குற ஆளுகளுக்கே ஒரு சேர் கொடுக்க மாட்டேக்காவ. பாவம் இந்த பிள்ளை எல்லாம் காலையில இருந்து நைட்டு போற வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கு கால் கெடுக்க. பாவம். ஆமாட்டி, அதுவும் இந்த மாதிரி பண்டிகை நேரத்துலலாம் ரொம்ப வேலையா இருக்குன்னு. ஏட்டி அலமேலு, இந்த துணியை போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? உனக்கு என்னட்டி குறைச்ச? போட்டு பாருக்கிட்டு அப்படியே ஸ்ரேயா போல இருப்ப. வெக்கமா இருக்கு அலமேலு. ஏட்டி சின்ன பொண்ணு, எவ்வளவு நேரம் நிக்கிறது? வெளியில வாட்டி. அட இருக்கா, ட்ரெஸ் வேற டைட்டா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, ட்ரையல் ரூம்ல ஆள் இருக்கா? ஆமாமா, ஒருத்தி பேருக்கா, வெளியில வர மாட்டுக்கா. நீ வேணா சத்தம் கொடு. இட்ஸ் ஓகே, வெயிட் பண்றேன். வெயிட் பண்ணா பண்ணிட்டே கிடக்க வேண்டியதான். ஏட்டி சின்ன பொண்ணு, என் 4 முடி நில்லுங்க. ஆளுவ வெயிட் பண்ற வட்டி வா. 10 நிமிஷம்க்கா. சின்ன பொண்ணு, இப்ப நீ வெளிய வந்தா நீ தனியால் கிடையாது, நீ ஒரு அடையாளம். என்ன உளறீங்க 4 முடி? நல்லா கேட்டுக்கோ, நீ ஜெயிச்சா உனைய மாதிரி முடங்கி கிடக்குற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி. வெளியில வா சின்ன பொண்ணு, இப்பவே வெளியில வா. 4 முடி என்னத்த உளருது? செத்த பொறுங்கோ. நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டு. என் 4 முடி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது என்னடி ட்ரெஸ் கேவலமா இருக்கு. ஏங்கா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா இல்லையோ? என்னடி ட்ரெஸ் எடுத்திருக்க சின்ன பொண்ணு? உடம்போட ஒட்டி போய் நல்லாவே இல்ல. இதுக்கு சால்வை ஒண்ணு வராதோட்டி. ஏன் அம்புஜக்கா, இவ என்ன சாதனை பண்ணிட்டான்னு இவளுக்கு சால்வை போத்த போறாவ? கீதா, சால்வை இல்லட்டி, சாலு சாலு மேல போடுறதுக்கு. அம்புச்சக்கா, இது வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கா, சாலெல்லாம் வராது. சின்ன பொண்ணே, இந்த துணில ஒரு சுத்து பெருத்த மாதிரி இருக்க. மாசமா இருக்கிய தங்கம். ஏன் ஆச்சியோ, இப்படிலாம் கேட்டுட்டே இருந்தேன்னு வையேன், உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கடையிலே விட்டு போயிடுவேன் பார்த்துக்கோ. தெரியாம கேட்டுட்டேன்டி, கோவப்படாத. எப்ப பாரு மாசமா இருக்கியா, மசக்கையா இருக்கியா, மட்டையா இருக்கியான்னு. உனக்கு வேற ஒண்ணு வராது உன் வாயில இருந்து. அட கடவுளே, கோவப்பட்டுட்டா. ஏட்டி எங்க போற? வேற ட்ரெஸ் போட்டு வரேன். ஏட்டி லூசி, ஆச்சி தானே கேட்டாவ, கோவப்படாத, உள்ள ஆள் இருக்குடி. நானும் பொம்பளை தான், போவேன். ஓ ஷிட். ஏமா, ஏன் என்ன ஓவரா சொல்றிய? என்ன ஒரு Dress சரியில்லை. இவ்வளோ பெரிய கடையில ஒரு துணி கூடயே எடுக்க முடியல. இது எப்படிக்கா இருக்கு? ஸ்டைலா இருக்குல்ல? என்ன இது கலரு? நல்ல பஞ்சு மிட்டாய் கலர்ல எடுத்துட்டு வா. ஏட்டி, எங்களுக்கு சேலை பார்க்கும்போது மட்டும் என்ன வரத்துக்கு வந்த? இப்ப நீ எவ்வளவு நேரமா ஆக்கிட்டு இருக்க? அதானே, கொஞ்சம் சேலையை நல்லா பார்க்க விட்டியா? ஒரு சேலை எடுக்கிறதுக்கு என்ன 2 நாளா இருந்து பாப்பீங்க? நான் போய் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். ஏ அம்மா, இந்த கூட்டத்துல எப்படிதான் அசராம கலட்டி கலட்டி போட்டுட்டு வராளோ. என் பேத்திக்கு எல்லா துணியும் நல்லா இருக்கும். இங்க இருங்க, இப்படியே நின்னுட்டு இருந்தா அவன் நேராக்கிட்டு இருப்பா. அதனால அடுத்து அவ என்ன துணி போட்டிருக்காளோ எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஆட்டுமா? ஏ ஆச்சியோ, உங்களுக்கு சேர்த்துதான். ஆட்டும் டீ. இது எப்படி இருக்கு? உனக்குன்னு தச்ச மாதிரி இருக்கு டீ. என்ன எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே கோரச கத்துறாவ? சின்ன பொண்ணு, இந்த மஞ்சள் கலர் சுடிதார்ல நீ நல்ல மஞ்சள் காட்டு மைனா மாதிரி இருக்கட்டி. ஆமா சின்ன பொண்ணு, இது உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. இதே எடுத்துக்கோயே. அழகா இருக்கு இப்படி, நல்ல மஞ்சள் கலர்ல மங்களகரமா இருப்பா தீபாவளி அன்னைக்கு.
என்ன ஆச்சு? நீங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க. ஆமா, அழகா இருக்கு. நீங்க எல்லாரும் சொல்றதுனால இந்த ட்ரெஸ்ஸே எடுத்துக்கிறேன். எப்பா ஒரு வழியா செலக்ட் பண்ணிட்டா. வா லட்சுமி, இந்த பிள்ளைலாம் எங்க நிக்குன்னு பார்த்து கூட்டு வருவோம். போவோம் அம்புஜம். ஏ உமாலோ, நாங்களாம் துணி எடுத்து முடிச்சாச்சு, நீ இன்னுமா பார்த்துட்டு இருக்க? இல்லக்கா, நானும் எடுத்து வச்சுட்டேன், சும்மா நின்று பார்த்துட்டு இருக்கேன். அப்ப கிளம்புவோமா? உமா, இப்ப வர டாப்ஸ் எல்லாம் பாத்தியா? சைட்ல ஜிப்பு வச்சு ஃபீட் பண்றதுக்கு ஏத்த மாதிரிலாம் டாப் வச்சிருக்காவே உமா. அதுல ஒரு 4 டாப் எடுத்து வச்சுக்க, உனக்கு வசதியா இருக்கும். நானும் அதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சிட்டேங்க்கா. 2 டாப் எடுத்திருக்கேன், 2 துணி எடுத்திருக்கேன். சரி உமாவா, பில்லு போடுவோம். இங்கே பாருங்க, இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு உமா. இதை பாருங்கக்கா, நெக்ல ஆரி டிசைன் கொடுத்துருக்காவளோ, பார்க்க நல்ல லுக்கா இருக்கு. ஆமா, நல்லா இருக்குல்ல? அதான் இது 2 எடுத்து வச்சிருக்கேன். உமாலோ, தச்சு போட்ட செம்மையா இருப்ப. எங்க ஆச்சி லெஹங்கா துணி கேட்டுச்சு, எங்க ஓடி போச்சு? சும்மா விளையாட்டுக்கு கேட்டிருப்பாவட்டி. ஒவ்வொன்றும் விலை 3000 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே இரு, இதெல்லாம் 5500 ரூபாயா? அப்படி என்ன இருக்கு இதுல? அதுக்கு ஏத்த மாதிரி அதுல ஒர்க் இருக்குல்லக்கா. எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? கொஞ்சம் வழி விடுங்க. போ. இந்த பிள்ளை கடையவே சுத்திட்டு இருக்கு, இன்னும் ட்ரெஸ் எடுக்கலையா? ஓ ஷிட், கலெக்ஷனே சரியில்லை. நல்லா தானே இருக்கு இந்த லெஹங்காலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் உமாலோ. நம்மளுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா சின்ன பொண்ணு, அது சரிதான். என் பிள்ளை எல்லாம் என்ன செய்தோ, தேடிட்டு கிடக்கும். ஆமாட்டி, பச்சை பிள்ளை உனைய தேடிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு பாலை குடிச்சிட்டு நேரம் உறங்கிட்டு இருக்கும். இன்னும் ஒரு 3-4 மாசம் ஆனப்புறம் முகம்லாம் தெரியும் போதுதான் நம்ம அம்மையை காணமேனு தேடும். அப்படியாக்கா? ஆனா எனக்கு தேடுதுக்கா. இருமா, அவ்வளோதான், முடிச்சாச்சு, போகலாம். இந்த பிள்ளைல ஒரு ட்ரெஸ் நல்லாலங்குது ஊட்டி. வந்து என்னத்தையாவது ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்து கொடுங்க. கடையவே சுத்தி சுத்தி வரீங்க, ஒரு ட்ரெஸ் கூட இன்னும் எடுக்கல. ஏம்மா, கலெக்ஷன் எதுவுமே சரியில்லை, எனக்கு ஒண்ணுமே பிடிக்கலம்மா. வேற கடைக்கு போலாம் வா. ஆமாம்மா, வேற கடைக்கு போவோம் வாமா. வேற கடைக்கு போடுமா? கூட்டம் எப்படி இருக்கு பாத்தியாடி? ஒழுங்கா இங்கனைக்குள்ள ஒன்று எடுத்துட்டு வாங்க. ஏக்கா, எதுக்கு அந்த பிள்ளைய போட்டு திட்டுற? அந்த அண்ணனை எடுக்க சொல்ல போயிருக்கலாம், இருங்க பாப்போம். பூமாரி ரேகாவிங்கம்மா, அவங்க 2 பேரும் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க தே. இத பாருங்கம்மா. இந்த கலர் நல்லா இருக்கு, எடுத்துக்கோங்க டி. எனக்கு வேணாம். எனக்கும் வேணாம். இது நல்லா இருக்குல்ல, நல்ல பச்சை கலரு. இந்த சுடிதார் நல்லா இருக்கு, எடுக்கீங்களா டி? ஏம்மா, சுத்தமா பிடிக்கலம்மா. மூத்தவளே, வீட்டுக்கு வா, விளக்க மாத்தால சாத்துறனா இல்லையான்னு பாரு. உனக்கு வேணும்னா நீ வாங்கி போட்டுக்கோ, ஏன் எனக்கு பிடிக்கல. எதிர்த்து பேசணும்னு வையன், முடிய பிடிச்சா ஆஞ்சு போடுவேன். கடையில வச்சு திட்டாத அம்புஜம், பிள்ளைகள் பாக்கட்டு. நீங்க கேட்ட ப்ளூ கலரு, இது ஓகேவா? ரொம்ப டல்லா இருக்கு, நானே இதை எடுக்க மாட்டேன். கேக்குறாருல, சொல்லுங்க டி. ஓகே இல்ல. ஏன் அண்ணாச்சி, கொஞ்சம் பிரைட்டா கொண்டு வாங்க. பாருங்க, நல்ல பிரைட்டா கோல்டன் கலர்ல இருக்கு. எங்க சோனிக்கு இந்த கலர் நல்லா இருக்கும். சோனிமோ, செருப்பு பிஞ்சிரும் டி. ட்ரம்மு தேவையில்லாம என் பேரை சொல்லாத. சோனி வாய அடக்கு. எங்க அம்மா வேற. என்ன, இது எனக்கு வேண்டாம், நாங்களே பாத்துக்கிறோம். அப்ப சரி, பாருங்க. ஏம்மா, நான் ஃபர்ஸ்டே ஒரு Dress செலக்ட் பண்ணேன், அது வேணா போட்டு பாக்கேன். நானும் வேற ஏதாவது பார்த்துட்டு வாரேன். போங்க டி, அத முதலே செஞ்சிருக்க வேண்டியதானே, 5 நிமிஷத்துல வந்திருக்கணும். ஏக்க கோவப்படாதீங்க, பெசாட்டி லெஹங்கா எடுத்து கொடுங்க. என்னைக்கு இதை சொல்ற? காலேஜுகளுக்கெல்லாம் போட்டு போக முடியுமா? அதை வாங்கி ஒரு நாள் போட்டு அப்படியே பீரோலுக்குள்ள மடிச்சு பத்திரமா வைப்பாளுவேன். அது ரேட்டெல்லாம் குறையவா போட்டிருக்கு, ஆன விளையாட்டு இருக்கு. சின்ன பொண்ணு, இந்த கோட்டு சூட்ல எங்க கிடைக்கணும் கேளுடி. காருக்கு எடுத்தாச்சு, மாப்பிள்ளைக்கு வேற எடுக்கணும்ல, போய் பார்த்து எடுத்துட்டு வருவோம். அட லட்சு, கோட்டு சூட்லாம் 10,000-15,000 இருக்கும். அப்படியாட்டி? ஆமாக்கா, அவ்வளோ விலை போட்டு எடுத்தாலும் பீரோலுக்குள்ள தான் தூங்கிட்டு இருக்கும். அதனால காருக்கு சேலை எடுத்தீங்கல்ல, அதுக்கு மேட்சா வேட்டி சட்டை எடுங்க, தீபாவளிக்கு போட்டுக்கிட்டு. மறு வீட்டுக்கு ஒரு பேண்ட் சட்டை எடுத்து கொடுங்க. போறேங்க்கா, கோட்டு சூட்டில் இப்போ யார் போட்டுட்டு இருக்கா?
வேலைக்கு போட்டுக்க ஆகும்ல சின்ன பொண்ணு. ஏன் லட்சு, உங்க மருமவ வீட்டில் இருந்தானே வேலை பார்க்காவ. வேணாம் லட்சு, சும்மா பேண்ட் சட்டை எடுங்க. அந்த பையன் கோட்டு சூட்டில் விரும்பவும் மாட்டான். வேணா போன் அடிச்சு கேட்டுக்குங்க. சரி சின்ன பொண்ணு. ஏம்மா எனக்கு இது எடுத்துட்டேன். நல்லா இருக்குடி. ஏம்மா இங்கே இரு, எனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குடி, இதை எடுத்துக்க. விலை எவ்வளவு? 3000 ரூபாமா? ஏ அம்மா, ஒரு துணியே 3000 ரூபாயா? சரியா போச்சு, இதுக்கு மேல எதுவும் கேட்டுறாத என்கிட்ட. சரிம்மா, இப்ப கேட்க மாட்டேன், ஆனா ஊடில எடுத்தானம்மா. ஏம்மா இது 1200 தான். அதனால நான் இன்னொரு ட்ரெஸ் பார்த்துட்டு வரேன். இங்கேரு சோனி, அமைதியா இருக்கேன்னு நினைக்காத. கடையில வச்சு கத்த கூடாதுன்னு பாக்கேன். எம்மா அவளுக்கு மட்டும் 3000 ரூபாய்க்கு எனக்கு மட்டும் கம்மியா வாங்கி தருவியோ? என்கிட்ட அதுக்கு மேல ரூபா இல்லட்டி, எனக்கு வேற ஒரு சேலை எடுத்து வச்சிருக்கேன். அப்ப எனக்கு இந்த Dress வேணாம், நானும் 3000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வரேன். ஏன் சோனி இப்படி பண்ற? எனக்கு இப்பதான் செட் ஆச்சு, அதையும் கெடுத்து விட்டுறாத. எப்பா, இந்த அக்கா தங்கச்சி சண்டை என்னைக்கு தீராது. என் ஜீவனை வாங்குறதுக்குன்னே இருக்காளுவோ. பெசாட்டி வா, இடையில எதுக்காவது வாங்கி தாரேன். மக்களே, அம்மா சொன்ன கேளுங்க. இப்படியே கடையில வச்சு கத்த விடுவீங்க? சரி தே, நல்ல பிள்ளைகளு, அமைதியா சொன்ன கேட்கும். கத்தாத அம்புஜம். போமா, போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பில்லு போட கொண்டு வா. பூ மாதிரி ரேகா எல்லாரையும் வர சொல்லு. ஆட்டும் தே.